காவிரி நடுவர் மன்றத்தில் நிலுவையில் இருக்கும் மனுக்கள் மீது முடிவெடுக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காவிரி நீர் பங்கீடு குறித்து விசாரித்த காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி தனது இறுதி தீர்ப்பை பிறப்பித்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி நடுவர் மன்ற கூட்டம் டெல்லியில் ஜன்பத் பவனில் உள்ள நீர் விவகார தீர்ப்பாய அலுவலகத்தில் கடந்த 15ஆம் தேதி கூடியது. அப்போது தமிழகத்தின் சார்பில் கூடுதல் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடும்படி முன்வைத்த கோரிக்கையை நடுவர் மன்றத்தின் தலைவர் PS சௌஹான் நிராகரித்துவிட்டார். இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. நடுவர் மன்றம் புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நடுவர் மன்றத்தில் நிலுவையில் உள்ள மனுக்கள் மீது தகுந்த உத்தரவுகள் பிறப்பிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று தமிழக அரசின் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு மற்றும் உத்தரவுகளை எதிர்த்து 2001ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவை பிரதான வழக்குடன் சேர்த்து விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்ததாகவும், அதனால் நடுவர் மன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்தவும் அது தொடர்பான விளக்கங்களை பெறவும் முடியவில்லை என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நடுவர் மன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு புதிய நீர்மின் திட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.